டொமேட்டோஸ் நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ அது பாருங்கள் இன்றைக்கி ராகி சேமியா செய்வோம். அது எப்படி செய்யலாம் பார்த்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக உப்பு, அது சேமியாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இது கூடயே என்ன பண்ணிங்கன்னா ஒரு பாக்கெட் ராகி சேமியா சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சேமியா முங்குற அளவுக்கு தண்ணி இருக்கணும். இதை வந்து கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஊறினதுக்கப்புறம் உடனே அதுக்கு மேலே கொஞ்சம் கூட ஊற வைக்காதீங்க, அப்புறம் அவ்வளோ கரைஞ்சி போயிடும். இது ஊறட்டும். ஒரு நேரம் ஸ்டீமர்லையோ இல்லை இட்லி பாத்திரலையோ போட்டு அவிச்சிக்கலாம். இட்லி பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது மாதிரி பெரிய தட்டிலையும் செஞ்சுக்கலாம், இல்லைன்னா இது மாதிரி சின்ன தட்டிலையும் செஞ்சுக்கலாம். மினி இட்லி செய்வோம்ல அதுலேயும் செஞ்சுக்கலாம். இப்போ 2லேயுமே உங்களுக்கு வேக வச்சு காமிக்கிறேன். அப்புறமேல வந்து அடி உள்ள தட்டை ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீயாக விட்டுருவோம். அதுக்கு மேலே இன்னும் வச்சுட்டு இதில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுருக்க சேமியாவை வடிச்சிட்டு நம்ம வந்து வேக வச்சிடலாம். அந்த டைமில் என்ன பண்ணிங்கன்னா இட்லி பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து ஸ்டவ்வில் வச்சுருங்க. கொஞ்சமாக தண்ணி, இட்லிக்கு எவ்வளோ ஊற்றுக்கு வைப்பீங்களோ வேக வைக்க அந்த மாதிரி தண்ணி மட்டும் கொஞ்சமாக வச்சுருங்க. இது தண்ணி கொதிச்சோன்னு நம்ம இந்த சேமியாவை எடுத்து உள்ள வச்சிடலாம். தண்ணி கொதிக்கிட்டோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு இப்போ வந்து 3 நிமிஷம் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஊறிடும், இந்த அளவுக்கு தான் ஊறணும். இப்போ இதை எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஏற்கனவே எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இந்த தட்டில் இப்படி வச்சுக்கலாம். சின்ன இட்லி தட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதில் வைக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா சும்மா அப்படியே வச்சுட்ருங்க. இப்போ ஓகே, எல்லாத்தையும் வச்சாச்சு. நம்ம இதை வந்து வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம மூடி போட்டு 3 நிமிஷம் வேகமாகவும் 3 நிமிஷம் வேகமாக வைங்க. அதுக்கப்புறம் 2 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வைங்க. அவ்வளோதான், வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா வேக வச்சு எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ உதிரியாக வந்துருக்குன்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம பாத்திரத்தில் மாற்றிடலாம். நம்ம வந்து சின்ன இட்லி பாத்திரம் வச்சுட்டு இது மாதிரி இருக்கும். பெருசில் வந்து எடுத்தது நீங்கள் இப்படியும் கூட சர்வ் பண்ணலாம், இல்லை உதுத்து கூட சர்வ் பண்ணலாம். ஸ்டவ் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ரொம்ப ஊற்ற வேண்டாம். எண்ணெய் சுட்டோன்னே கொஞ்சமாக கடுகு போட்டுங்க. கடுகு பொரிச்சோடனே கடுகு பொரிஞ்சோடனே காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது கூட என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக உளுந்து போட்டுக்கோங்க. எல்லாம் வந்துடுச்சு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, நான் வந்து பாதி பாக்கெட்டாக வந்து காரம் போட்டு செய்கிறேன், மீதி வந்து இன்னொரு டைம் செய்கிறேன். அப்படியே உதிர்த்து போட்டுவிடுங்க. போடும்போது நம்ம ஏற்கனவே வந்து உப்பு சேர்த்து ஊற வச்சுருக்கோம். ஆனால் தேவைன்னா உப்பு போட்டுக்கோங்க, பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. யாருக்கு கரெக்டாக இருக்கும் ஆனால் உப்பு போடல. இதை பார்த்துட்டு அவ்வளோதான். ராகி சேமியா சரி ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் போட்டு வதக்குறீங்கன்னா மூணு ஆகிடும். ஒரு செகண்ட் போட்டு எல்லா இது எல்லாமே எல்லா இடத்துலையும் பார்க்குற மாதிரி வதக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். இப்போ இதில் வந்து தேங்காய் பூ போட்டுக்கோங்க. இது கூடயே வந்து உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை நான் வந்து நாட்டு சுகர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கை வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகும்.
இது வந்து ஒரு புட்டு மாதிரி இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு ஸ்வீட்டாகவும் ரெடி ஆகிடுச்சு, காரமாகவும் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் 2 வகையாகவும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.